திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 2ஆம் பாடலான கீர்த்தி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 40ஆம் வரி முதற்கொண்டு 50ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம். ஆண்டவன் எம்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்ட அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோசமங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். இதன் பொருள், பாண்டியனுக்காக குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்திய போது அவன் கூடுதலாக குதிரைக்கு விலை கொடுத்த போதும் வாங்க மறுத்து அவனுக்கு தன் சோதி வடிவை காட்டிய பழைமையும் அமைச்சனாக பாண்டிய மன்னனுக்கு குதிரை வாங்கப் போன தன்னை திருப்பெருந்துறையில் அந்தன வேடம் கொண்டு ஆட்கொண்டு தன் அடியவனாக செய்த மாய வித்தையும் மாமதுரை பேரூரில் பெருக்கெடுத்த வைகை வெள்ள நீர் அடைக்க வந்தி கிழவிக்கு கூலியாளாக வந்து மண் சுமந்த பாங்கும் உத்திர கோசமங்கை எனும் திருத்தலத்தில் உமையவள் தவமிருந்து வேண்ட ஞான வடிவ நடராச பெருமானாக காட்சி தந்த தன்மையும் பூவனம் எனும் திருத்தலத்தில் பொன்னணையாள் எனும் பக்தைக்கு துறவிக்கோலம் காட்டி அவள் பூசைக்கு பொன்னால் இறைவன் உரு சமைக்க விரும்பியதற்கு இன்னருள் புரிந்த பழம் பெருமையும் என்று தொடர்கின்றன இவ்வரிகள். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.